வெற்றி துளசி சீரியல்லேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துளசி லட்சுமி அவங்க எல்லாரையும் தான் காட்டுறாங்க. அப்போ லட்சுமிக்கு செய்யக்கூடிய அந்த சடங்குகள்லாம் செய்கிறதுக்காக லேடிஸ் எல்லாம் வந்திருக்கவும் அப்போ அதை பார்த்ததுமே துளசி கண் கலங்கி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தன்னுடைய அப்பாவை ஃபோட்டோ அதில் இருக்கிறத பார்த்துட்டு, அப்பா இந்த மாதிரிக்கு அம்மாவுக்கு ஒரு நிலமை வரும்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையப்பா அப்படின்னு சொல்லிட்டு துளசி கண் கலங்கி அவங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அந்த லேடிஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க. வந்ததுமே லட்சுமி கிட்ட சொல்கிறாங்க, லட்சுமி இந்த மாதிரிக்கு பொட்டு பூவெல்லாம் நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே நிறைய வச்சு விடுதாங்க. ஆனால் லட்சுமி அவங்க கண்கலைங்க அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை எனக்கு இப்போ வரும்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே. நம்மளுக்குன்னு ஒரு வீடு கட்டி எங்கள் அண்ணங்கிட்ட நான் போட்ட சவாலில் ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நான் கனவு கண்டு வச்சுருந்தேன். ஆனால் அது எல்லாமே தவிடுபொடி ஆக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லட்சுமி சிவராமனோட ஃபோட்டோவை பார்த்து அவங்க கண்கலைங்க அவங்க அழுதுட்டு இருக்கவும் இதை பார்த்துட்டு முருகனும் அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரேவதி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா லட்சுமியை ஒரு சேரில் உட்கார வச்சுட்டு அவங்க பண்ண வேண்டிய இந்த சடங்கெல்லாம் பண்ணுறதுக்காக போகும்போது அப்போ முருகன் தடுக்கிறாங்க. இதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தடுக்கவும் அப்போ முருகன் அவங்க செய்கையாக காட்டவும் அப்போ அந்த லேடிஸ் எல்லாத்துக்குமே புரிய மாட்டேங்குது. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்கு புரியாமல் இருக்கவும் இப்போ துளசி சொல்கிறாங்க, அதாவது அம்மாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய இந்த சடங்குகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அண்ணன் சொல்கிறாரு. அப்படிங்கும்போது உடனே அவங்களாம் சொல்கிறாங்க, என்னப்பா நீ இப்படி பேசிகிட்டு இருக்கிற, அதாவது உங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சு போச்சுது, அப்போ செய்யக்கூடிய அந்த சடங்குகளை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம் அப்படிங்கவும் அப்போ முருகன் சொல்கிறாங்க, இல்லை எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது, இதை பார்க்க எனக்கு கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு முருகன் தடுக்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா துளசி அவங்க அண்ணனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ முருகன் கண்கலைங்க அவங்க அழுதுட்டு இருக்கிறாங்க. அப்போ லட்சுமியும் அழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு இப்படிலாம் நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே இருக்கவும் அப்போ துளசிகிட்ட அவங்க வெற்றி சொல்கிறாங்க, எனக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு, நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகவும் முருகனும் அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி இந்த சடங்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு. எங்கே பார்த்தோம்னா அஞ்சலியை தான் காட்டுறாங்க. அஞ்சலி அவங்க மகேஷிக்கிட்ட சொல்கிறாங்க, நான் வீட்டுக்கு போகிறேன், இன்னைக்கு அப்பாவுக்கு இந்த மாதிரிக்கு காரியம் பண்ணுறாங்களா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கும்போது அப்போ போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க. இதுக்கு பிறகு நீ உன் இஷ்டப்படி நீ நடக்கக்கூடாது, நான் என்ன நினைக்கிறோனோ அப்படி தான் நடக்கணும், நீ இந்த வீட்டை விட்டு நீ போயிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிகிட்ட அவங்க ரொம்பவே ரூல்ஸாக அவங்க பேசவும் அப்போ அஞ்சலி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பாரு, தயவு செய்து நான் சொல்கிறத கேளு, நீ நாளைக்கு கூட நீ போக வேண்டாம்னு கூட சொல்லு, ஆனால் இன்னைக்கு நான் போயிட்டு நான் வந்துடுறேன், உன்னை பற்றின எந்த உண்மையும் நான் சொல்ல மாட்டேன், தயவு செய்து நீ விட்டா போகிறோம், நான் போயிட்டு நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லும் போது அப்போ மகேஷ் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இதுக்கு பிறகு நான் என்ன நினைக்கிறேனோ அந்த மாதிரி தான் நீ இருக்கணுமே தவிர உன் இஷ்டப்படிலாம் நீ நம்மளும் இருக்க முடியாது, நீ இந்த வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் அவங்க ஆஃபீஸுக்கு கிளம்புறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அஞ்சலி அழுதுகிட்டே இருக்கவும் மகேஷ் அது வீடியோவில் அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அஞ்சலி சிவராமனை நினச்சி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்பா உங்களுடைய கதை முடிகிறதுக்கு நானே ஒரு விதத்தில் காரணமாக ஆயிட்டேனே, இது நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ குற்ற உணர்ச்சியாக இருக்குது தெரியுமா, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி உங்களுடைய இதில் எனக்கு கலந்துக்கிட முடியாமல் போச்சுது, இதுக்கு மேலே நான் எதுக்குப்பா உயிரோட நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. எங்கே பார்த்தோம்னா அஞ்சலி அழுறதை அவங்க வீடியோ மூலியமாக இவங்க கேமராவில் இதில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. மகேஷ் பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. என்கிட்டயும் அவன் வேலையை காட்டுனா கொஞ்ச நாள் என்னை போட்டு எவ்வளோ தூரம் நீ கஷ்டப்படுத்திட்ட, இப்போ பார்த்தியா என் வேலையை நான் ஆரம்பிச்சிட்டேன், இதுக்கப்புறம் எனக்கு எந்த விதத்துலையும் பயம் கிடையாது, என்னை பற்றினா உண்மை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் உங்ககிட்ட நான் பயந்து நடுங்கிட்டு இருந்தேன், இப்போ தான் என்னை பற்றின உண்மையெல்லாம் தெரிஞ்சு போச்சுல, இதுக்கப்புறம் நான் என்ன நினைக்கிறேனோ அப்படி தான் நீ வாழ ஆரம்பிக்கணும், இன்னும்போது உன்னால் எதுவுமே என்னை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா துளசியை தான் காட்டுறாங்க. துளசி அவங்க பார்க்குறாங்க, என்னது அஞ்சலியை இவ்வளோ நேரம் ஆகுனது போகிறவும் அஞ்சலியை காணல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கோம். சரி நம்ம அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு துளசி அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அஞ்சலி அந்த ஃபோனை பார்த்ததுமே அவங்க எடுக்காமே விட்டுருந்தாங்க. என்னாச்சுன்னு தெரியலையே, ஒருவேளை வந்துட்டு இருக்காலோ தெரியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு துளசி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா அஞ்சலி ஒரு முடிவு எடுக்கிறாங்க, இதுக்கு பிறகு நம்ம யாருக்காகவும் நம்ம இருக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் நான் உயிரோடு இருந்தால் தானே இவன் என் குடும்பத்தை பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இந்த மகேஷ் அலைஞ்சிட்டு இருக்கிறான், என்னால் எங்கள் அப்பாவோட கதை முடிஞ்சு போச்சுது, அதோட நிற்கட்டும், நான் உயிரோட இருந்தோம்னா என் குடும்பத்தை ஒவ்வொருத்தருடைய கதையும் இவன் என் கண் முன்னாடியே பயமுறுத்தி முடிக்கிறதுக்காகவே இருப்பான், அதனால அடுத்ததாக என்னோடய முடிஞ்சு போகட்டும், இதுக்கு மேலே நான் இருக்க வேண்டாம், அது மட்டும் இல்லாமல் இவன் குழந்தைய என் வயிற்றில் சுமந்ததை நினச்சி நான் இப்போ நான் அசிங்கப்படுதேன், என்னுடைய குழந்தை எனக்கு தேவை கிடையாது, இவனுடைய வாழ்க்கையை எனக்கு தேவையில்லை, எங்கள் அப்பா போன இடத்துக்கு நம்மளும் போயிடல அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா
அஞ்சலி வந்து நேராக கிச்சனுக்கு வரவும் அப்போ மகேஷ் வந்து வழக்கம் போல் அவங்க என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அப்போ அஞ்சலி பார்த்தோம்னா நேராக சிலிண்டர் கிட்ட வராங்க. சிலிண்டரை வந்து அவங்க தனியாக வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்க. வச்சதுமே மகேஷுக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டப்படவும் அடுத்து பார்த்தோம்னா மகேஷ்கிட்ட வந்து எப்படி நம்மளை வந்து இவன் வந்து பார்த்துட்டு தான் இருப்பான் வீடியோவில் எங்கேயாவது வச்சுன்னு சொல்லிட்டு அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு, நான் உயிரோடு இருந்தால் தானே நீ இப்படிலாம் பண்ணுவேன், நான் என்னுடைய உயிரை நான் வந்து அதாவது என்னுடைய கதையை நான் முடிச்சுக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா மகேஷ் வந்து அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணவும் அப்போ அஞ்சலியும் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. இங்கே பாரு அஞ்சலி, நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என்ன அதாவது என்னை இந்த வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுட்டோம்னா நான் இப்படியே அழுதுகிட்டே உட்காந்து என் காலத்தை ஓட்டிடுவேன்னு சொல்லி நினச்சிட்டியா என்ன? உன்னால் வந்து என்னை இந்த ரூமுக்குள்ளே தான் அடைச்சி வைக்க முடியும், ஆனால் என் உயிரை என் கதையை முடிக்கிறத உன்னால் தடுத்து நிறுத்த முடியாது. என் கதையை நான் முடிச்சுக்க போகிறேன். உன் குழந்தை எனக்கு தேவையும் கிடையாது. அதே மாதிரிக்கு என் குடும்பத்தை வந்து நான் காப்பாற்றணும்னு சொல்லி நினைக்கிறேன். எங்கள் அப்பாவை வந்து கதையை முடிச்சது என்னோட, அதாவது என்னால் தானே எங்கள் அப்பாவோட கதையை முடிஞ்சு போச்சுது, அது உன்னோட போகட்டும். அதுக்கு பிறகு நான் என் கதையை முடிச்சுக்கிடுதேன். இதுக்கு பிறகு என் குடும்பத்துக்கு எந்தவித ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என் கதையை முடிச்சுக்கிடுதேன். உன்னால் என்ன வேறு எதுவுமே பண்ண முடியாது. நான் உயிரோட இருந்தால் தானே இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து சொல்லவும் இது கேட்டதுமே வந்து மகேஷ் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு அஞ்சலி, நீ தப்பான முடிவெடுக்காத, நான் சொல்கிறது கேளு, எல்லாமே உனக்காக தான். நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது. உன் மடி இருந்த காதலில் தான் நான் இப்படிலாம் பண்ணிட்டேன். அப்படிங்கும்போது என்னடா உன் காதல், இதான் உன் காதலா என்ன? என் அப்பாவை நான் உயிருக்கு உயிராக நான் எப்படிலாம் வந்து என்னை பாசமாக வளர்த்தாரு, அவர் மேலே நான் உயிரே வச்சுருந்தேன், அவரே வந்து போக வச்சுட்டேன். நீ இதுக்கு பிறகு உன் காதலாவது ஒன்றாவது. நான் அப்படி தான் நினச்சேன். நீ என்னை வந்து உண்மையாக காதலிக்கிறேன்னு சொல்லி தான் நீ இந்த அளவுக்கு நான் வந்தது பிறகு கூட நான் வந்து உனக்காக நான் இருந்தேன். ஆனால் எப்போ எங்கள் அப்பாவோட கதையை முடிச்சியோ இதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட நான் உயிரோட உன் கூட இருக்கணும்னு எனக்கு வந்து அவசியமும் கிடையாது. நான் என் கதையை முடிச்சுக்கிட போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தோம்னா சிலிண்டரை ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அவங்க வந்து இது பண்ணி வச்சுருந்தாங்க. இதை பண்ணினதுமே வந்து அப்படியே மகேஷ் வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. அது எல்லாமே வீடியோவில் பார்த்துட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அஞ்சலிக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரிக்கு ஒரு விபரீதம் நடந்துருது. இந்த மாதிரிக்கு இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. இது உண்மையிலே வந்து இந்த கதை இப்படி நடக்குதா இல்லைன்னா வந்து ஒருவேளை மகேஷ் வந்து இதெல்லாம் கனவு காண்றாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல. அப்படியே இந்த கதை நடந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருக்கும். ஏன்னா சிவராமனே வந்து இந்த கதையை விட்டு போயிட்டாருன்னு சொல்லிக்கிட்டு எல்லாருக்குமே வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும் நேரத்தில். இப்போ அஞ்சலி இந்த மாதிரிக்கு ஒரு விபரீதமான ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த கதையில வந்து வேற மாதிரிக்கு கொண்டுட்டு போனாங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இருக்கும். அதனால அஞ்சலி வந்து இந்த மாதிரிக்கு முடிவெடுத்தது வந்து ஒரு கனவாவே இருந்தாலே நல்லா இருக்கும். ஆனால் அடுத்தது அஞ்சலி இந்த மாதிரிக்கு முடிவு எடுத்துட்டாங்கன்னா மகேஷால கண்டிப்பாக தாங்கிக்க முடியாது. அதை விட பார்த்தோம்னா லட்சுமியால தாங்கிக்கவே முடியாது. தன்னுடைய கணவரை இழந்த துக்கமே வந்து அவங்க தாங்க முடியாமல் அந்த குடும்பத்தை வந்து ரொம்பவே நிலகுலையே செஞ்ச நேரத்தில் இப்போ அஞ்சலியும் இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமையில வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கி ரொம்பவே அதிர்ச்சியாக தான் இருக்கும். இதனால வந்து அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போக போகிறாங்க, உண்மையிலேயே அஞ்சலி இந்த மாதிரிக்கு முடிவு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் மகேஷோட கதை அடுத்ததான் என்ன மாதிரிக்கு கொண்டுட்டு போக போகிறாங்க, அஞ்சலி வந்து மகேஷ்கிட்ட வந்து எப்படிலாம் தப்பிக்க போகிறாங்க, அதுக்கு துளசியும் வெற்றியும் எப்படிலாம் உதவி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வெயிட் பண்ணி பார்க்கலாம்.